வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலைக்கு சீட்டு கிடையாது, எதிர்பார்த்தது தானே. ஆனாலும் அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா, எந்த தொகுதியில கொடுக்கறது, இந்த தொகுதியா அந்த தொகுதியாங்கிறதுனாலயே பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு தாழ்ந்து கொண்டே போனது, காலம் தாழ்ந்து கொண்டே போனது. அந்த அளவுக்கு நேரமாய் போச்சு அந்த ஒருத்தருக்காக. ஏன்னா கோவை மாவட்டத்துல ஒரு சில தொகுதிகள் மட்டுமே பாஜகவுக்கு அதிமுக கொடுத்திருக்கு, எடப்பாடி கொடுத்திருக்கிறார். அதுல கோவை தெற்கு பதிலாக வடக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே வானதி சீனிவாசன் போட்டிடுவாங்க. மொடக்குறிச்சியில இப்ப இருக்கிற எம்எல்ஏ அவங்களுக்கு கொடுக்க முடியாது, அந்த இடத்த வேற யாருக்கு தன்னுடைய உறவினர் தான் கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. அப்புறம் மற்ற தொகுதிகள் இதெல்லாம் அண்ணாமலைக்கு ஏற்படுறதே இல்லை. கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா தான் இருந்தார். சரி, அண்ணாமலை சொன்னாரு நாங்க போட்டியிட போகிறது இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பரவ விட்டது. பாஜக நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அண்ணா திமுக அணியில பாஜக இருந்து அதுல அண்ணாமலை போட்டியிடல அப்படின்னா அது மிகப்பெரிய இழப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இல்லைங்க எடப்பாடி வச்ச சதிங்க, இல்ல நயினா நாகேந்திரன் தான் அண்ணாமலைக்கு தேவையான தொகுதிகளை கேட்டு வாங்கல. இல்லைங்க, அண்ணாமலைய கட்சி மேலிடம், பாஜக மேலிடமே கைவிட்டுருச்சு. அப்படிதானா? அப்படியும் தாங்க. நினைச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமிட்டு ஒரு நல்ல தொகுதி கேட்டு வாங்கியிருக்க முடியாதா? அண்ணாமலை போட்டிட்டே ஆகணும் அப்படின்னா சிங்கானூர் கொடுங்க, கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்க முடியாதா? இருங்க, போன தடவை கொடுத்ததை விட அதிகமா கொடுங்க அப்படின்னு அந்த பகுதியில ஒரு இடத்த வாங்கியிருக்கலாமே. ஆனா அந்த மாதிரி பண்ணல. இல்ல எடப்பாடி ரொம்ப உறுதியா நின்னாருவீங்க. போன ஏப்ரல் மாசம் ஒரு வருஷம் முன்னால இந்த ரெண்டு கட்சிக்கு இடையே, அதிமுக பாஜக இடையே உடன்பாடு ஏற்பட்டது. என்னன்னா கூட்டணி வச்சுக்கிறது அப்படின்னு. ஒரு வருஷம், தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னால. அதுக்கு சில காரணங்கள் இருந்துச்சு. அவர் விஜய் பக்கம் போயிடுவாரோ அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு, அவர் தப்பிக்க விடாம பண்ணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. அண்ணாமலை நீக்கினாதான் வர முடியும் எடப்பாடி சொன்னாரு. அதையும் பாஜக ஏத்துக்கிட்டு அண்ணாமலைக்கு கல்ட்டா கொடுத்து எடப்பாடி பழனிசாமியோடைய கூட்டணி அமைச்சிருச்சு. ஆனா என்னன்னா அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தார், ஒரு மிக வெற்றிகரமான ஒரு தலைவராக இருந்தார், ஒரு வளர்ச்சியை கொடுத்தார். மற்ற பாஜக தலைவர்கள் மாதிரி இல்லை, எல்லாரும் நல்ல தலைவர்கள் தான், மிக நன்றாக பேசக்கூடியவர்கள், மிக சிறந்த செயலாற்றை காண்பிக்கக்கூடியவர்கள் தான். ஆனா அண்ணாமலை கொஞ்சம் வித்தியாசமானவர். அவர் அப்படியே பாஜக வார்ப்பு இல்லை. அவர் ஒரு திராவிட கட்சி தலைவர் மாதிரி தான் இருந்தாரு. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மிகப்பெரிய அளவுக்கான சவால் விடக்கூடிய சக்தி வாய்ந்தராக இருந்தார். ஆனா அவரை தூக்குனதுக்கு அப்புறம் எந்த பதவியும் கொடுக்காம இருக்கிறது, இது எல்லாமே அண்ணாமலைக்கு கட்சி கொடுத்த அவமானம் தான். அதையும் தாங்கிட்டு என்ன பண்றாங்க பார்க்கலாம். தேர்தலில் போட்டியிட போறது இல்ல, கட்சி சொன்னா போட்டிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு சிறந்த தொகுதியை, கம்ஃபர்டபுள் தொகுதியை வாங்கியிருக்கலாம்ல. என்ன காரணம்? கோவையில கடந்த மக்களவை தேர்தலில், கோவை மக்களவை தொகுதியில அவரு கடுமையான ஃபைட்டு கொடுத்தார். அவர் திமுகவுக்கு பயங்கரமான ஃபைட்டு கொடுத்தார், திமுக அணிக்கு பயங்கரமான ஃபைட்டு கொடுத்தார். அண்ணா திமுக பின்னால போச்சு. ஆனா அவர் அங்க நின்னார்னா கோவை மாவட்டத்துக்குள்ள முக்கியமான தொகுதிகளில் நிறைய வாக்குகள் வாங்கின அந்த செக்மெண்ட்ல வாக்குகள் வாங்கின இடத்துல நின்னா ஜெயிக்கிறது உறுதி அப்படின்னு நினைச்சார். இல்ல கொஞ்சம் வீக்கான இடத்துல நின்னோம் அப்படின்னா அதிமுக காரங்க ஓட்டு போடாம வச்சு அப்படியே மண்ணக்க வச்சுட்டாங்கன்னு என்ன பண்றது அப்படிங்கிற எண்ணம் இருக்கத்தானே செய்யும் யாரா இருந்தாலும். அதெல்லாம் ரொம்ப சேஃப். பாஜக காரங்க ஓட்டு போடுவாங்க, அதிமுக காரங்களும் பல காரணங்களால ஓட்டு போடுவாங்க. பல காரணங்கள், முக்கியமாக சிறந்த தலைவர் இருக்கலாம், இல்ல ஜாதி பாசம் இருக்கலாம், இதெல்லாம் போட்டிருக்கலாம். அது கேட்டு வாங்கல, கேட்டு வாங்காதது பெரிய தப்பு தான். அவர் போட்டியிடணும்னு நினைச்சிருந்தா வாங்கியிருக்கலாம்ல. என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடியை விட கொஞ்சம் பிரபலமான தலைவர் அண்ணாமலை, மறுக்க முடியாதுங்க, தப்பா சொல்லல. இந்தியா முழுக்க மிக பிரபலமான தலைவர் மோடி. உலகம் முழுக்க ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறார், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் அடிக்கடி சுற்றி வருபவர், அங்கு செய்தியாளர்களை சந்திப்பவர், தொடர்ந்து ஊடகத்தை பார்ப்பவர், இதெல்லாம் இருக்கிறதுனால தமிழகத்தில் அண்ணாமலைக்குன்னு பாஜகவுக்கான ஒரு வாக்கு வங்கி உருவாயிருச்சு, அண்ணாமலைக்கு உருவாயிருச்சு. அது மோடி அமித்ஷாவுடைய பிரபலத்தோட அதிகம் இருக்கு. இதுவரைக்கும் இந்த பாஜக மாநில தலைவரோட அவருக்கு அதிகம் செல்வாக்கு இருக்கு, மறுக்க முடியாது. ஆனா அதை பயன்படுத்திக்கல. அவரு போட்டியிடாதவாறு செய்யறதுல எடப்பாடி வெற்றி பெற்றாரு, பாஜக காரங்க வெற்றி பெற்றுட்டாங்க. அவங்க நினைச்சாங்க ஏதோ அவர் அத்தோட ஒழிச்சாச்சு, இனி தாங்கள் தான் இருக்க முடியும், அதிமுக கூட்டணி அமைச்சாச்சு, பல இடங்களில் ஜெயிச்சிருவாங்க, அதிமுக ஆட்சியில் வரும், சரி மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதுல இடம் வாங்குற வரைக்கும் வெற்றி பெற்றுட்டாங்க. ஆனா ஜெயிக்கணும்ல. அண்ணாமலை சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்காக தொடர்ந்து பிரச்சாரம் செய்வார் அப்படின்னு. மனதார செய்வாரா? அவர் எதுக்காக எடப்பாடி பழனிசாமியை வளர்த்து விட வேண்டும்? பல தடவை பேசியிருக்கோம்ல, எல்லாரும் தான் பேசுறாங்க, எதுக்கு அவர் முதலமைச்சராக்கணும்,
எதுக்காக இதுக்காக அரசியலுக்கு வந்தாரு? ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு ரஜினி பக்கம் போலாமா நினைச்ச போது ரஜினி அரசியலுக்கு வர்றதில்லைன்னு சொன்னோன்னே அப்படியே பாஜகவுக்கு வந்து கடந்த தேர்தலில் நின்று ஜெயிச்சு காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சு, ஆனா முடியல, தோத்து தான் போனார். அப்படிலாம் செஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு வந்து செல்வாக்கு, அதற்கு காரணம் என்ன, அதன் மூலம் கிடைத்த பங்களிப்பு என்ன, அதன் மூலம் கொடுத்த வெற்றி என்ன, இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு பாஜக மேலிடம் தயாராக இருக்கவில்லை. ஆனா ஒண்ணுங்க, பாஜக மேலிடத்திற்கு அண்ணாமலை தண்ணி காட்டிட்டாருங்க, தண்ணி காட்டிட்டார். ஏன்னா அவ்வளவு பெரிய தலைவர்கள் இந்தியாவில், பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் யாரெல்லாம் குறிப்பிட்டு பெயர் சொல்ல வேண்டாம், அவங்களே அண்ணாமலைகிட்ட கேட்டு போட்டி போடுங்கன்னு சொல்றது, இந்த இடம் கொடுத்ததான் போட்டி போடுவேங்கன்னு அவர் சொல்றதும் ஒரு ஒரு கெத்த காமிச்சிட்டாரு. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அண்ணாமலையோடைய விசுவாசிகள், என்னங்க இந்த அண்ணாமலைக்கு சீட்டு கிடையாது, நிறைய பேருக்கு இந்த தடவை கொடுக்கல, நாங்க வேற கட்சிக்கு போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி வித்திர போட்டுருவாங்கன்னு வைங்க, அப்படிலாம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த தடவை விஜய்க்கு போடுவோங்கிறாங்க, இந்த தடவை சீமானுக்கு போடுவோங்கிறாங்க, சில பேர் திமுகவுக்கே போடுவோங்கிறாங்க. எடப்பாடி மேல இருக்கிற கோபத்துக்கு காரணமா பாஜகவுடைய தலைவர்களே இதுக்கு விட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அது அண்ணாமலைக்கு நல்லா தெரியும். ரொம்ப நேக்கா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டைல வெளிப்படுத்துறாருங்க. ரொம்ப அழகா அதை டீல் பண்றாரு. கோபத்தை காட்டுறது இல்ல, எதிர்பார்ப்பை வெளி காட்டுறது இல்ல, ரொம்ப கஷ்டத்தை காமிக்கிறது இல்ல, கசப்பை பிரதிபலிக்கிறது இல்ல. இதெல்லாம் ஒரு தலைவர் ரொம்ப முக்கியமான விஷயங்க. எப்படி இதை அணுகிறது அப்படின்னு. ஆனா மனசுக்குள்ள வச்சிருப்பாரு. டைம் பார்த்து, ரொம்ப டைம் இருக்குங்க அவருக்கு, நிறைய டைம் இருக்கு, ரொம்ப காலம் இருக்கு. இன்னும் கூட அவர் அரசியலில் மேலே வருவதற்கு காலம் இருக்கிறது. ஒருவேளை தேர்தல் முடிந்த பிறகு மறுபடியும் கூட அவர் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்படலாம், சாத்தியங்கள் இருக்கு. இல்ல தேசிய அளவில் ஒரு பதவி வரும், வாய்ப்பு இருக்கு. ஆனா தமிழக அரசியலில் ஒரு பெரும்பணி ஆற்ற வேண்டும் என்று நினைத்தார் என்றால் அதற்கு இப்பொழுது வாய்ப்புகள் கம்மி. ஆனா சொல்ல முடியாது, தேர்தலுக்கு பிறகு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் பாஜகவில் ஏதோ ஒரு சீட்ல அவரை நிக்க வச்சு மறுபடியும் ஜெயிக்க வைக்க மாட்டாங்கன்னு என்ன இருக்கு? ஏதோ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாஜக எம்எல்ஏ கூட அவங்க வந்து தியாகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடந்த முறை முடக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர் சரியா, அவங்க சூப்பர் சிம் சரியா பிரச்சாரம் பண்ணல, அதனால சரஸ்வதி ஜெயிச்சாங்க, அவங்க வராமே இருந்துட்டாங்க. இந்த முறையும் பாஜக ஜெயிக்குங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை, மிக கஷ்டம், ரொம்ப கஷ்டங்க இந்த தடவை. கடந்த முறை அண்ணா திமுகல ஓபிஎஸ் எல்லாம் இருந்தாரு, சில தொகுதிகள் அவருடைய புல்லு கிடைச்சது. இப்போ எடப்பாடி தனியா ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிடிவியும் கூட பெருசாலாம் ஜெல் ஆகல. அவர் இடத்துக்கு இவர் போக மாட்டேங்கிறாரு, இவர் இடத்துக்கு அவர் போக மாட்டேங்கிறாரு. ஒரே இடத்துல ரெண்டு பேரும் பிரச்சாரம் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாஜக இருக்கிற இடத்துல அதிமுக காரங்களே பெரிய அளவுக்கான பிரச்சாரம் பண்றது இல்லை. இதெல்லாம் இருக்கிற இந்த சமயத்துல எடப்பாடி முதலமைச்சராக முடியுமா, ஆக்க அண்ணாமலை விரும்புவாரா, அதுக்கு அவருடைய தொண்டர்கள் என்ன நினைப்பார்கள்? குறைந்தபட்சம் ஒரு 2% வச்சுக்கோம், 4-5% அவருக்கு மட்டும் ஓட்டு இருக்கு, வேண்டாங்க 2% வச்சுக்குவோம். 2% எவ்வளவு ஓட்டாச்சு? அப்படி இருக்கும்போது 1,00,000 ஓட்டு டிஃபரன்ஸ் தமிழ்நாட்டில் வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரு 1,00,000 ஓட்டு அவர் கிடைக்குது, குறைக்க வேண்டிய ஓட்டு கிடைக்கல அப்படின்னா எந்த அணி ஜெயிக்குங்கிறத தீர்மானிக்கிறவரா இருப்பார்ல. அண்ணாமலை போட்டியிடவில்லை. இது அதிமுக பாஜக அணிக்கு மிகப்பெரிய இழப்பு. இதை கட்சி தலைவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும், உணர்ந்து சீர்படுத்தி இருக்க வேண்டும். இல்லை, தேர்தலில் இது எதிரொலிக்கும். நன்றி, வணக்கம்.